இந்தியா விடுதலை பெற்ற பிறகு மதராஸ் பிரசிடென்ட் என்றிருந்த நமது மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என்று மாற்றக் கோரி பல போராட்டங்கள் அன்று நடைபெற்றிருக்கிறது. மாநிலங்கள் பிரிவினை ஏற்பட்ட பிறகு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கும் கோரிக்கை வலுவானது. அதற்கு தியாகி சுந்தரலிங்கனார் என்பவர் தொடர் உண்ணாவிரதம் இருந்து 76ஆம் நாள் உயிரிழந்தார். 1967ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக முதல்வராக அறிஞர் அண்ணா வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றினார். 1969ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி தமிழ்நாடு என்று அதிகாரப்பூர்வமாக பெயர் வைக்கப்பட்டது. இப்படி ஒரு போராட்டங்களை சந்திக்கும் முன்பே 1934ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்கீஸ் என்ற ஒரு பட நிறுவனத்தை சௌந்தரராஜன் என்பவர் தொடங்கி படங்களை எடுத்து வெளியிட்டிருக்கிறார். இவர் எடுத்த படங்களில் முக்கியமான படம் பக்த நாரதர் என்ற திரைப்படமாகும். 1961ஆம் ஆண்டு வரை தனது தமிழ்நாடு டாக்கீஸ் என்ற பெயரிலேயே பல படங்களை தயாரித்து இயக்கியிருக்கின்றார் சௌந்தரராஜன் அவர்கள். 1965ஆம் ஆண்டு இறந்திருக்கின்றார். ஆக தமிழ்நாடு என்ற பெயரை ஒரு படக்கம்பெனியைச் சேர்ந்த முதலாளிதான் கண்டுபிடித்திருக்கிறார். அதே பெயரில் படங்களை எடுத்து உலகிற்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு என்ற பெயரை உலகறிய செய்தவர் சௌந்தரராஜன் அவர்கள்தான். வாழ்க அவரின் புகழ்.